வணக்கம் நேர்களே, இன்று 13ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். வீரகேசரியின் பிரதான செய்தி: சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்க வேண்டும், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஐநா செயற்குழு அரசாங்கத்துக்கு பரிந்துரை என்று வெளியாகியுள்ளது. பொறுப்புக்கூறல் பொறிமுறையானது சர்வதேச நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்களை கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த விசாரணை செயற்பாட்டில் இராணுவ படையினர் பங்களிப்பு செய்யவோ தலையிடவோ முடியாது என்று பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான ஐக்கிய நாடுகளின் செயற்குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்திருக்கின்றது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரத்தில் வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றுங்கள், யாழில் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட குழுவினர் கோரிக்கை என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் குரல் கொடுக்க வேண்டும், அத்துடன் கைதிகளின் விடுதலை தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நேற்றைய தினம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட கவன ஈர்ப்பு துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்ட குழுவினர் கோரிக்கை விடுத்தனர் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மலையக செய்திகள் பக்கத்தில் புதிய அரசியல் அமைப்பு மலையக மக்களின் தனித்துவத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும், மத்திய மாகாண சபை உறுப்பினர் சதாசிவம் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு மலையக மக்களின் தனித்துவத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும், தனித்தேசிய இனமாக இம்மக்கள் அங்கீகரிக்கப்படுவதும் அவசியமாகும் என்று மத்திய மாகாண சபை உறுப்பினர் சதாசிவம் தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அச்சுறுத்தும் கொலைகள் என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் கொலை சம்பவங்கள் மற்றும் கொள்ளை, பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் பாரிய அளவில் அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் இன்றைய காலங்களில் அதிகரித்துள்ளன. அது மட்டுமின்றி கொலை செய்யப்படும் சம்பவங்களும் பாரிய அளவில் அதிகரித்து செல்கின்றன. இவ்வாறான கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வல்லுறவு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்னதான் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மட்டக்களப்பு ஏறாவூரில் கடந்த சனிக்கிழமை இரவு தாயும் மகளும் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், நேற்று முன்தினம் வவுனியாவில் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம், அண்மையில் கொழும்பில் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், இவ்வாறு கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டியதாக வெளியாகியுள்ள இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தில் பண்பான ஒழுக்க ரீதியில் வளர்ச்சியடைந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதில் அனைத்து தரப்பினரும் விழிப்புடனும் பொறுப்புடனும் தூர நோக்குடனும் செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி: தமிழர்களின் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பற்றி எரிந்தன, கர்நாடகம் எங்கும் பெரும் கலவரம் என்று புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. தமிழகத்துக்கு எதிர்வரும் 20ஆம் திகதி வரை காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்ததை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பஸ்களும் 30க்கும் மேற்பட்ட லொரிகளும் நேற்று மாலை தீக்கிரையாக்கப்பட்டதை அடுத்து தமிழர்கள் மீதான தாக்குதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்க புலம்பெயர் அமைப்புகள் தீவிரம், ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வு இன்று ஆரம்பம் என்ற செய்தி இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வின் போது தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டிய போராட்டங்கள் மற்றும் ராஜதந்திரிகளுடனான சந்திப்புகள் என பல்வேறு நடவடிக்கைகள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படவுள்ளன. மனித உரிமை பேரவையின் அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 30ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் அரசியல் கூட்டு தொடர்வது ஆரோக்கியமான அறிகுறி என்று வெளியாகியுள்ளது. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் அதன் இறைமையை பேணி பாதுகாப்பதற்கும் இரு பிரதான கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான தற்போதைய சுமூகமான கூட்டணி தொடரும் என கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தெளிவாக தெரிவித்திருப்பது அரசியல் அரங்கில் ஆரோக்கியமானதாகவும் பொதுமக்கள் மத்தியில் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இன நெருக்கடிக்கு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கும் முயற்சிகளுக்கு சாதகமான பெறுபேறு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சிக்கு பாரிய பொறுப்பும் ஒத்துழைப்பும் அவசியம்.
இந்நிலையில் சுதந்திரத்திற்கு பின்னர் கிட்டியிருக்கும் இந்த அரிய வாய்ப்பை இரு கட்சிகளும் உரிய முறையில் அமுல்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் யாவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தி, அதிருப்தி அளிக்கின்றன அரசின் செயற்பாடுகள், சர்வதேச மன்னிப்பு சபை சாடல், ஐநாவுக்கு எழுத்து மூல அறிக்கை என்று வெளியாகியுள்ளது. பொறுப்பு கூறல் தொடர்பாக இலங்கை அரசின் நடவடிக்கைகளில் இருக்கும் வெளிப்படையற்ற தன்மைகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என்று சர்வதேச மன்னிப்பு சபை சாடியுள்ளது என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் இன்னுமொரு செய்தியாக, ஐநாவின் கவனத்திற்கு விஷ ஊசி விவகாரம் எடுத்து செல்கின்றது இலங்கை தமிழ் சட்டத்தரணிகள் மன்றம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக சர்வதேச தரத்திலான நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறு இலங்கை தமிழ் சட்டத்தரணிகள் மன்றம் ஐக்கிய நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகளுக்கு தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மகஜரில் இந்த வேண்டுகோள் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு இலங்கையும் அனுசரணை வழங்கியது. தீர்மானத்தை செயற்படுத்துவதற்கு இலங்கை அவகாசம் கோரியதை அடுத்து இலங்கைக்கு 1.5 வருட காலம் அவகாசம் வழங்கப்பட்டது. தீர்மானத்தை செயற்படுத்துவதற்கு இலங்கைக்கு இன்னும் 6 மாத காலமே உள்ளது. 2017 மார்ச் மாதம் நடைபெறும் அமர்வில் 2015 செப்டம்பர் தீர்மானம் குறித்த செயல்முறை அறிக்கையை இலங்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் 2015 செப்டம்பர் தீர்மானத்தை செயற்படுத்துவதில் இலங்கை துரிதமாக செயற்படவில்லை, மெதுவாகவே செல்கின்றது. ஆகவே சர்வதேச சமூகம் இலங்கை தொடர்பில் மாற்று நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில், தமிழ் அரசியல்வாதிகள் தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொக்குளாய் விகாரையின் கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த முனைகின்றனர் என்று விகாராதிபதி திசபுர ஞானரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி, 4419 ஏக்கர் நிலத்தில் ஓர் அங்குலம் கூட விடுவிக்கப்படாது, யாழ் படைகளின் தளபதி உறுதி என்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பலாலி ராணுவ உயர் பாதுகாப்பு வலய பிரதேசத்திலும் ராணுவத்தினரிடம் உள்ள 4419 ஏக்கர் காணிகளில் ஓர் அங்குலமேனும் திருப்பிக் கொடுக்கப்பட மாட்டாது என்று யாழ் படைகளின் கட்டளை தளபதி மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தி, பியர் அருந்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, ஜனாதிபதி ஆதங்கம் என்று வெளியாகியுள்ளது. லங்காதீபவின் பிரதான செய்தி, நாவுல கிராமத்தில் 70 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 100 சிறுவர்கள் வறுமையின் காரணமாக பாடசாலை செல்ல முடியாத நிலையில் உள்ளனர் என்று வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில், காஷ்மீரில் வன்முறையை தூண்டுவோரை ஒடுக்குக, 1 வாரத்தில் முற்றுப்புள்ளி, அதிகாரிகளுக்கு ராஜ்நாத் சிங் உத்தரவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் நடந்து வரும் வன்முறை சம்பவங்களுக்கு 1 வாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வன்முறையை தூண்டி விடுப்பவர்களை ஒடுக்குங்கள், நீண்ட நாட்களாக கல்வி நிறுவனங்கள் அலுவலகங்கள் திறக்காததால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, 1 வாரத்தில் அவை திறக்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில், பாரிஸில் உடனடி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த 15 வயது மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளான் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம், மஹிந்த ஆதரவு பொது எதிரணியில் உள்ள உறுப்பினர்கள் பதவிக்காக அரசில் இணைவதற்கு தயாராக உள்ள போதிலும் பொது எதிரணி அவர்களை விட்டுக் கொடுக்காது இறுக்கமாக பற்றிக் கொண்டிருப்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. தினக்குரலின் கேலிச்சித்திரம், எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுகின்ற நிலையில் தேர்தலில் போட்டி பிரசாரம் தீவிரமடையும் போது நல்லாட்சி கட்சிகளின் நல்லுறவு சிதறிப்போவது தவிர்க்க முடியாது என்று பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன. இதனை சித்தரிப்பதாக இந்த கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது.
இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.